ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா சூப்பரான கதை பார்க்க போகிறோம். லைக் பண்ணிவிடுங்க. அந்த முன்மாலை நேரத்தில் வாசலில் மணி ஒலித்தபோது விமலா திடுக்கிட்டு நின்றாள். 3 வயதான குழந்தையை தூக்கி வைத்திருந்த அளவுக்கு இந்த வேளையில் யார் வருவார்கள் என்று புரியவில்லை. வீட்டும் அவளும் அழுந்திருந்த மகளும் தான் இருந்தனர். சிறிது தயக்கத்துடன் கதவை நெருக்கி யார் என்று கேட்டாள். இது காந்திஹரன் வீடு தானே? கதவுக்கு அப்பால் இருந்து ஒரு முரடான ஆண் குரல் கேட்டது. ஆமா, நீங்க யார்? என்ன விஷயம்? விமலாவின் குரல் பதட்டம் துணிந்தது. காந்திஹரன் அவளது கணவர். அவர்கள் திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகின. நான் காந்தியின் ஆபீஸில் நண்பன். பெயர் அருண். இந்த பகுதியில் வேலை ஒன்றுக்காக வந்தேன். அவரை பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்தேன் என்றான் கதவுக்கு வெளியே இருந்தான் வந்த குரல். விமலா தயங்கினாள். கணவர் வீட்டில் இல்லாத இந்த நேரத்தில் அறியப்படாத ஒருவருக்கு கதவை திறப்பது பற்றி சிந்தித்தாள். அவர் இப்போது வீட்டில் இல்லை என்று அவள் சொல்லத் தொடங்கினாள். பரவாயில்லை அக்கா, கதவை திறங்க. நான் காந்தியிடம் கொஞ்சம் பேசிவிட்டு போகிறேன் என்று அழுத்தமாக கூறினான் அருண். அவள் மெதுவாக கதவை திறந்தாள். முன்புறம் 5½ அடி உயரத்தில் கம்பீரமான தோட்டத்துடன் கையில் ஒரு சிறிய முட்டையுடன் அருண் நின்று கொண்டிருந்தார். அவன் முகத்தில் ஒரு நுட்பமான புன்னகை இருந்தது. விமலாவும் அந்த முகம் ஏதோ ஞாபகம் வருவது போல் இருந்தது. ஆமாம், அவர்கள் திருமண ஆல்பத்தில் ஒரு புகைப்படத்தில் இவனை பற்றி பார்த்திருக்கிறார்கள். வாங்க, உள்ளே வாங்க என்று வரவிட்டார். அவனை ஹாலில் அமர சொன்னார்கள். அப்போதுதான் அவளுக்கு உணர்வு வந்தது. அவள் முடியை கலைத்தபடியே இருந்தாள். தலையில் எதுவும் போட்டிருக்கவில்லை. அவள் பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. பதற்றத்துடன் உள்ளே சென்று ஒரு சால்வையை எடுத்து தோளில் போர்த்தி கொண்டு காந்திஹரனின் ஃபோன் செய்தாள். ஹலோ காந்தியா, உங்க நண்பர் அருண் இப்போ வந்திருக்காரு என்றாள் விமலா. காந்திஹரன் எப்போது அவர்களிடம் கடுமையாகவே பேசுவார். அவர் இப்போது அதே கண்டிப்பாக தோணியில்தான் பேசினார். ஆமா, அவன் வருவதாக சொல்லியிருந்தான். ஃபோனை அவனிடம் கொடு என்று கூறிவிட்டு காந்திஹரனிடம் தொடர்ந்தார். அவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ கொடு. நான் முடியும் வரை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல். பின்னர் அருணும் காந்தியும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அருண் சிரித்து கொண்டே பேசி முடித்து ஃபோனை விமலாவிடம் திருப்பி கொடுத்தான். அருண் என் நெருங்கிய நண்பன். அவன் இங்கே சில நாட்கள் தங்கப் போகிறான். அவனை நன்றாக பார்த்துக்கொள். எனக்கு திரும்பி வர இன்னும் 3 நாட்கள் ஆகும் என்று கூறிவிட்டு காந்திஹரன் ஃபோனை வைத்து விட்டான். விமலா இந்த செய்தி ஒருபுறம் நிம்மதியாகவும் மறுபுறம் சங்கடமாகவும் இருந்தது. காந்திஹரன் வேலைக்காக அடிக்கடி வெளியூர் செல்வது வழக்கம். அந்த பெரிய வீட்டில் தனியாக இருப்பது அவளுக்கு பெரிய பயத்தை தந்தது. இப்போது யாரோ ஒருவர் துணையாக இருப்பது என்று ஒரு நிம்மதி அவளும் ஏற்பட்டது. அவள் விருந்தினர் அறையை அவனுக்காக தயார் செய்தார்கள். நீங்கள் இங்கே தாராளமாக தங்கலாம். எதுவாயினும் என்னிடம் சொல்லுங்கள் என்றாள் விமலா. அன்று மாலை சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவள் மனம் முழுவதுமாக அருணை பற்றிய எண்ணங்களே இருந்தனர். அவன் மிகவும் அமைதியாகவும் கனிவாகவும் இருந்தான். அவளது கணவர் காந்திஹரன் ஒருபோதும் அவளிடம் அப்படி அன்பாக பேசியதே இல்லை. ஆனால் இந்த அருண் முதல் சந்திப்பிலே இவ்வளவு மரியாதையாக இணக்கவும் பேசுகிறான். சிறிது நேரம் கழித்து அவனது இரவு விருப்பத்தை கேட்பதற்காக அவன் அறைக்கு நோக்கி நடந்தாள். கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே அருண் கட்டிலில் படுத்தபடியே சட்டையை கூட மாற்றாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது சிதறிய தலைமுடி, அந்த அமைதியான உறக்க நிலை விமலாவுக்கு இன்னும் புரியாத ஒரு உணர்வை தூண்டின. தனக்குத்தானே சிரிப்பது கொண்டு அங்கிருந்து விரைந்து வெளியேறினாள். இரவு உணவு தயாரான போது அவன் எழுந்திருந்தான். இருவரும் சேர்ந்து அமர்ந்து உண்டனர். நீங்கள் எப்போதாவது தனியாகத்தான் இருக்கிறீர்களா காந்தியின் பெற்றோர்கள் என்று அருண் கேட்டாள். கல்யாணம் ஆன பிறகு நாங்கள் இங்கே தனியாகத்தான் வாழ்ந்து விட்டோம். இது காந்தியின் ஆபீஸ் கொடுத்த வீடு என்றாள் விமலா. இப்போது இதை நாங்கள் அவளை தவணை முறையில் வாங்கியிருக்கிறோம் என்று தனது வாழ்க்கை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார் விமலா. உணவுக்கு பிறகு விமலா தன் அறைக்கு சென்று விட்டாள். வெகுநேரம் தூக்கம் வரவே இல்லை. காந்திஹரனுடன் அவள் வாழ்ந்த 3 ஆண்டுகள் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரவே இல்லை. காந்தி எப்போதும் தொலைபேசியில் யாரோ ஒரு பெண்ணுடன் நீண்ட நேரம் பேசுவார். விமலா கேட்டால், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று அடக்கி விடுவார் என்னை. திடீரென்று அருகிலிருந்த அறையிலிருந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. விமலா பதறி எழுந்தாள். அது அருணின் அறை அல்ல. அவளது அறையின் ஜன்னல் காற்றில் திறந்தபடி தடதடவென்று அடித்துக்கொண்டே கொண்டது. பயத்தில் அவள் கத்தினாள். சத்தம் கேட்டு ஓடி வந்த அருண், என்ன விமலா, என்ன ஆச்சு என்று கதவை தட்டினான். நடுங்கியபடி அவள் கதவை திறந்தாள். யாரோ ஜன்னல் வழியா வராங்கன்னு பயந்துட்டேன் என்று தேம்பி தேம்பி அழுது விட்டாள். அருண் அருண் ஜன்னலை சரி பார்த்து, யாரும் இல்லை விமலா. இந்த ஜன்னல் தாழ்பால் கொஞ்சம் தளர்வாக இருக்கிறது. காற்றில் அது தானா திறந்திருக்கு. பயப்படாதே என்று அவளை தேற்றினான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கீங்களா என்று கெஞ்சி குரலில் கேட்டாள் விமலா. அவளது அந்த பயமும் தனிமையும் அருணுக்கு ஒரு வகையான ஈர்ப்பும் உண்டாக்கின. மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறந்து கொண்டு ஆரம்பித்து விட்டனர்.
அந்த நள்ளிரவில் அமைதியில் காந்திஹரனும் கிடைக்காத அந்த பாதுகாப்பு விமலா அருணிடம் கண்களில் கண்டாள். ஒரு புதிய இரவின் தொடக்கமா அல்லது விபரீதத்தின் அறிகுறியா என்று தெரியாமலே அந்த இரவு மௌனமாக நகர்ந்தது. எல்லாம் முடிந்தது அந்த நைட்டு. நீங்கள் இங்கே இருங்கள், எனக்கு தூக்கம் வரைக்கும் என்று விமலா விம்மிக்கொண்டே சொன்னபோது அருணால் அவளை மறக்க முடியவே இல்லை. அவள் கட்டிலில் ஒரு ஓரத்தில் சுருண்டு படுத்து கொண்டான். அருண் அவன் அருகில் அமர்ந்தான். அந்த நள்ளிரவில் அமைதியான பயத்தில்தான் சிவந்திருந்த அவளது முகம் அவனுக்குள்ளே ஒரு மெல்லிய நடுக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. தெரியாமலேயோ அவனது கை அவளது கன்னத்தில் டச் பண்ணிவிட்டது. விமலா கண்களை மூடியபடி அசையாமல் கிடந்தாள். அது ஒரு எதிர்ப்பா அல்லது அந்த தொடுகையில் வந்த நிம்மதியா என்று அருணுக்கு புரியவே இல்லை. நீண்ட நேரம் கழித்து அவள் உறங்கிய பிறகு அருண் தன் அறைக்குள் சென்று முகத்தில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு தன் நண்பனின் மனைவி மீது எனக்கு வரும் ஈர்ப்பு சரியானதா என்ற கேள்வி அவன் மனதை எட்டியது. மறுநாள் காலை விமலா இரவு நடந்த சம்பவத்திற்கு சற்று வெட்கப்பட்டு ஆரம்பித்து விட்டாள். அருண் தனது வியாபார சம்பந்தமாக ஒரு வேளை வெளியே கிளம்பினான். போகும் வழியில் தான் வாங்கியிருக்கும் வீட்டின் உரிமையாளர் சந்திரசேகர் என்பவருக்கு ஃபோன் செய்தான். ஃபோனை ஒரு பெண் எடுத்தாள். யார் பேசுறது? அந்த குரலில் ஒரு விதமான அவசரம் துணித்தது. என் பெயர் அருண். சந்திரசேகர் சார் இருக்காராம். அவர் இப்போ வீட்டில் இல்லை. ராத்திரி கூப்பிடுங்க என்று அந்த பெண் சொல்லும்போதே பின்னணியில் ஒரு ஆணின் முணுமுணுப்பு சத்தம் குரல் கேட்டது. சந்திரசேகர் வீட்டில்தான் இருந்தார். ஆனால் பேச விருப்பமே இல்லை என்பது அருணுக்கு புரிந்துவிட்டது. நேரடியாகவே அவர் வீட்டுக்கே சென்றான் அருண். அந்த 2 மாடி வீட்டின் வாசலில் தாழ்பால் போடப்படவில்லை. உள்ளே நுழைந்தபோது ஹாலில் யாருமே இல்லை. ஆனால் பக்கத்து அறையிலிருந்து சிரிப்பு சத்தம், கிசுகிசுப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. யாரோ கதவை தட்டு சத்தம் கேட்டது. அது ஒரு பெண்ணின் குரல். வீடு. யார் வந்தா நமக்கு என்ன, இங்கே வா. இது ஒரு ஆணின் அதிகாரமான குரல். கதவு லேசாக திறந்திருந்தது. அருண் உள்ளே எட்டி பார்த்தான். அங்கே சந்திரசேகரனும் இருந்து அந்த பெண்ணின் பார்த்ததும் அருண் அதிர்ந்து போனான். அவன் வந்த வேலையை கெட்டுவிட்டதாக என்பதற்காக சத்தமில்லாமல் அங்கிருந்து வெளியேறி மீண்டும் விமலாவின் வீட்டுக்கே வந்துவிட்டான். வீட்டில் விமலா குளித்துவிட்டு ஈரத் துணியுடன் அவளது அந்த தோற்றத்தில் அருணை மீண்டும் நிலைக்குலைய செய்தது. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்று அவள் புன்னையுடன் கேட்டாள். பார்க்க வேண்டிய ஆள் இல்லை என்று சுருக்கமாக கூறிவிட்டான் அருண். இருவரும் மதிய உணவு உண்ணும்போது விமலா தன் மனதில் திறந்தாள். உங்கள் 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு என்று அருண் கேட்க ஆரம்பித்து விட்டான். பெரியவங்க பார்த்து நிச்சயம் பண்ணது தான். அவங்க அம்மா எங்கள் அம்மாவோட தூரத்து சொந்தம். ஒரு விசேஷத்தில் என்னை பார்த்துட்டு பிடிச்சு போய் உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டும்னு கடுமையாக சொன்னாங்க. ஆனால் அன்று அவள் நிறுத்தி கொண்டாள். அவளது கண்களில் தெரிந்தது வேதனை. அவள் காந்திஹரன் மகிழ்ச்சியாகவே இல்லை என்பதை தரைவாசல் வழியாக சொன்னாள். அவள் ரொம்ப நல்லவர்தான் விமலா என்றாள் அருண் அதிகமாக எதுவும் சொல்லாமல். ஆனா நான் அப்படி இல்லையே என்று விமலா முணுமுணுத்தது அருணின் காதுகளில் விழுந்தது. மதிய உணவுக்கு பிறகு விமலா தன் நெருங்கிய தோழியை பார்க்க செல்ல வேண்டும் என்றாள். அருண் அவளைத்தான் காரில் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். காரில் அவள் அருகே அமர்ந்திருந்த போது விமலா சீட் பெல்ட்டை அணிய மறுத்து விட்டாள். எனக்கு இதை ஏதோ கட்டி போடுற மாதிரி இருக்கு அருண் என்று சொன்னாள். பரவாயில்லை, ஆனால் பாதுகாப்பு முக்கியம் என்று சொல்லி அவனாகவே குனிந்து அவளுக்கு சீட் பெல்ட் மாட்டிவிட்டான். அந்த நெருக்கமான நொடிகளில் இருவரின் சுவாசமும் ஒன்றுக்கொன்று கட்டி போட்டு எல்லாம் செய்துவிட்டது. கார் ஒரு சிக்னல் நின்றபோது வலது பக்கத்தில் நின்ற ஒரு சொகுசு காரை அருண் தற்செயலாக பார்த்தான். அவன் கண்களில் விரிந்தனர். அங்கே டிரைவிங் சீட்டில் காந்திஹரன் அமர்ந்திருந்தான். அவர் அருகே ஒரு இளம்பெண் மிக நெருக்கமாக சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தாள். விமலா ஜன்னல் வழியாக மறுபக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இதை கவனிக்கவே இல்லை. காந்திஹரன் ஊரில் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டு அதே நகரத்தில் வேறொரு சிறிய பெண்ணுடன் சுற்றி கொண்டிருக்கிறான். சிக்னல் மாறியபோது காந்தியின் கார் மின்னல் வேகத்தில் மறைந்துவிட்டது. இதை பார்த்துவிட்ட விமலா அவள் தோழி வீட்டில் இறங்கிவிட்டு அருண் கோபத்துடன் காந்திஹரனுக்கு ஃபோன் செய்ய ஆரம்பித்து விட்டான். எங்கே இருக்கிறீங்க காந்தி? நான் அருண் பேசுகிறேன். நான் இப்போதுதான் புறப்பட்டு கோவை ரயில் நிலையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன் என்று காந்திஹரன் குளிர்ச்சியாக போய் சொல்ல ஆரம்பித்து விட்டான். அருண் ஒரு டீ கடைக்கு அவரை வர சொன்னான். இருவரும் சந்தித்தபோது அருண் பொருந்தி தள்ளிவிட்டான். உங்க பொய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு யாரு சொல்லுங்க. காந்திஹரன் அலட்சியமாக சிரித்தார். அவன் என் காதலி மீனா. நான் அவளை கல்யாணம் செய்ய ஆசைப்படுகிறேன். ஆனால் எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி அந்த விமலாவை என் கழுத்தில் கட்டிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நான் விமலா விவாகரத்து செய்துவிட்டு மீனாவின் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அருணுக்கு தூக்கி வாரி போட்டப்பட்டது.
அப்போ விமலா நிலைமை அவங்க எங்கேயாவது போகட்டும், எனக்கு அவங்க கிட்ட எந்த ஒட்டலும் இல்லை, உறவும் இல்லை என்றார் காந்திஹரன் கொடூரமான குரலில். தன் நண்பனின் உண்மையான முகம் தெரிந்ததும் அருண் நிலை குலைந்தான். அதே நேரம் தனிமையில் வாடும் விமலாவின் மீது அவனுக்கு இருந்த அக்கறை இப்போது தீராத காதலாக மாறத் தொடங்கிவிட்டது. காந்தியின் பேச்சை கேட்ட அருண் அதிர்ச்சியால் உறங்கி போனான். இத்தனை வருட நட்பு இப்போது ஒரு அந்நியனின் முகமாக அவனுக்கு தெரிந்தது. காந்தி, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியாதா? விமலா உங்களை எவ்வளோ நம்பிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்காக ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கையை சிதைச்சு போறீங்களா? அருணின் குரலில் ஆத்திரம் கொப்பளித்தது. காந்திஹரன் சாவகாசமாக தான் டீ கோப்பையை மதித்தார். அருண், வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். பிடிக்காத ஒருத்தியோடு வாழ்கிறத விட பிடிச்சவங்களோட வாழ்கிறது தான் சரி. விமலா எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். முடிஞ்சா அவங்களுக்கு புரியவை, இல்லைன்னா விடு என்று கூறிவிட்டு அலட்சியமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். விமலா அப்பாவிதான். காரை எடுத்துக்கொண்டு மீண்டும் விமலாவின் தோள் வீட்டிற்கு சென்றான். மாலை 5:30 மணி. விமலா வெளியே வந்தாள். அவள் முகத்தில் ஒரு புதிய மலர்ச்சி தெரிந்தது. அருண், லேட்டாகி போச்சு, என்ன ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தனால நேரமே தெரியல, எல்லாம் உற்சாகமாக இருந்தது. பரவாயில்லை விமலா, ஏறுங்க என்றாள் அருண். அவன் குரலில் இருந்த மாற்றத்தை அவள் உணர்ந்தார். காரில் வரும்போது அருண் அமைதியாகவே இருந்தான். என்ன ஆச்சு அருண், முகம் ஒரு மாதிரியா இருக்கு? சந்திரசேகரன் சாரை பார்த்தீங்களா என்று வினாவினார் விமலா. அருண் அவளை ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தான். இவளிடம் உண்மையை சொல்லிவிடலாமா? தன் கணவர் ஊரிலே இருக்கிறார், அதுவும் வேறொரு இளைய பெண்ணுடன் இருக்கிறார் என்று தெரிந்தால் இவள் தாங்குவாளா? அவள் மனம் போராடியது. இல்லை விமலா, தலைவிழி, வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி மழுப்ப ஆரம்பித்து விட்டான். வீட்டிற்கு வந்ததும் விமலா சமையல் அறைக்கு சென்றாள். அருண் ஹாலில் அமர்ந்துவிட்டு யோசித்து கொண்டே இருந்தான். அப்போது விமலாவின் ஃபோன் ஒலித்து கொண்டே இருந்தது. அது காந்திஹரன். ஹலோ காந்தி, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? விமலாவின் குரலில் தெரிந்த அந்த அன்பும் அக்கறையும் அருணின் இதயத்தை ரணமாக்கியது. மறுபுறம் காந்தி ஏதோ கடுமையாக சொல்லி கொண்டிருந்தார். விமலாவின் முகம் வாடியது. சரிங்க, கோபப்படாதீங்க, நான் அருணை நல்லா கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிர்ந்தது. அருண் மெதுவாக அவள் அருகே சென்றான். விமலா, ஏன் அழுறீங்க? ஒன்றுமில்லை அருண், அவருக்கு என் மேலே எப்போவுமே கோபம்தான். நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்காது. என்னை கல்யாணம் பண்ணிக்கவே அவருக்கு இஷ்டமே இல்லை என்று சில சமயம் தோணும் என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள். அருணுக்கு துடிப்பு ஏறியது. அவளது தோள்களில் மென்மையான பற்றினான். உங்க தவறு எதுவுமே இல்லை விமலா. சிலருக்கு கையில் இருக்கிற வைரத்தின் மதிப்பு தெரியாது. நீங்கள் ரொம்ப அழகானவர், அன்பானவர். உங்களுக்கு கிடைத்த வேண்டியது மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்றான் மிகவும் உருக்கமாக. விமலா நிமிர்ந்து அருணை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு கிளர்ச்சி இருந்தது. பல வருடங்களாக தேடிய அங்கீகாரம், அன்பான சொற்களும் இந்த நண்பனிடம்தான் கிடைப்பதை நான் உணர்ந்தேன். இரவு நெருங்கியது. வெளியே பலத்த மழை பெய்ய தொடங்கிவிட்டது. ஜன்னல்கள் மீண்டும் காற்றில் அடிக்க தொடங்கிவிட்டனர். விமலா பயந்துடன் தன் அறைக்கு செல்ல முற்பட்ட போது அருண் அவள் கையை பற்றினான். இன்னைக்கு அந்த ஜன்னல் திறக்காது விமலா, நான் பக்கத்திலே இருக்கேன், பயப்படாம தூங்குங்க என்றான் அருண். விமலா மெல்லிய புன்னகைகளோடு, நீங்க வந்த பிறகுதான் இந்த வீட்டிலே ஏதோ ஒரு நிம்மதி இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுது அருண். இல்லைன்னா இந்த தனிமை என்னை கொன்றுவிடும் என்றாள் விமலா. அன்று இரவு அருண் தூங்கவே இல்லை. காந்தி அருண் துரோகத்தையும் விமலாவின் தனிமையும் எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்தான். மறுநாள் காலை காந்தி வீட்டிற்கு வருவதாக சொல்லியிருந்தான். ஒரு பெரிய புயல் அந்த வீட்டுக்குள் நுழைய காத்திருப்பது போல் எனக்கு உணர்த்தியது. மறுநாள் காலை காந்திஹரன் வீட்டிற்குள் நுழைந்தான். ஆனால் அவர் தனியாகவே வரவில்லை. அவருடன் அந்த இளம்பெண் மீனாவும் இருந்தாள். விமலா அதிர்ச்சியால் உறங்கி போய் சிலையாக நின்றாள். யார் இவங்க காந்தி? விமலாவின் குரல் நடுங்கியது. காந்திஹரன் அலட்சியமாக சிரித்தார். இவள்தான் மீனா. இனிமே இவளும் இந்த வீட்டிலே தான் இருப்பார். உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடு. விமலா அப்படியே தரையில் அமர்ந்து கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். அவளது உலகம் சுக்குநூறாக உடைந்து போனது போல் தெரிகிறது. அப்போது பின்னாளில் இருந்து அருணின் குரல் கம்பீரமாக ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. நிறுத்துங்க காந்தி, இதுக்கு மேலே நீங்க ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. காந்திஹரனின் கொடூரமான வார்த்தைகள் அந்த அறைக்கு எங்கும் எதிரொலித்தன. விமலா நிலை குலைந்து போய் சுவரை பிடித்து கொண்டு நின்றாள். அவளது கண்கள் அருணை தேடின.
அருண் முன்னே வந்து விமலா கைப்பற்றினாள். காந்தி, நீங்கள் செய்கிறது துரோகம்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த துரோகத்தை இவ்வளவு கேவலமாக நியாயப்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த வீடு விமலாவோட உழைப்பிலே நம்பிக்கையிலே உருவானது. இங்கே இன்னொரு பெண்ணையும் கூட்டிட்டு வந்து இவளை வெளியே போன்னு சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையவே கிடையாது என்றால் ஆவேசமான குரலில். காந்திஹரன் அலட்சியமாக சிரித்தார். உரிமையா? நான் இவள் கணவன். அந்த உரிமையில்தான் சொல்கிறேன். இவளுக்கு இங்கே இடமே இல்லை. அருண், நீ என் நண்பன், இதோடு நிறுத்துக்க. இல்லை காந்தி, உங்கள் நண்பனை சொல்லவே நான் வெட்கப்படுகிறேன். இத்தனை நாள் விமலாவோடு தனிமையோடு அவளோட ஏக்கத்தையும் நான் பார்த்துட்டே இருந்தேன். அவளுக்கு தேவை ஒரு உறவு இல்லை, உண்மையான அன்பு. அதை உங்ககிட்ட தேடினது அவளோட தப்பு என்று நான் சொன்னேன். விமலாவின் பக்கம் திரும்பினான். விமலா, இந்த இருட்டிலே இனிமேலும் வாழாதீங்க. இவர் உங்களை மதிக்கவே மாட்டான். உங்களை ஒரு மனிதனா கூட கருதுறதே இல்லை. இந்த இடத்தில் உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு ஒரு உலகம் இருக்கு. அங்கே மரியாதையும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். என் கூட வரீங்களா என்று அருண் கையை நீட்டினான். விமலா ஒரு நிமிடம் தன் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தாள். பிறகு தன்னை இகழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் காந்திஹரனை, அவர் அருகே நின்றிருந்த மீனாவையும் பார்த்தாள். அவளது பயம் இப்போது வைராகியமாக மாறிவிட்டது. மெதுவாக தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி அங்கிருந்த மேஜையில் மீது வைத்துவிட்டாள் விமலா. இத்தனை காலமா இந்த வீட்டில் சுவர்களோடு சுவர்களாக பேசிக்கொண்டிருந்தேன் நான். எனக்கு துணை வேணும்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு வேறு பயத்துக்கு மட்டும்தான் கொடுத்தீங்க காந்தி. அருண் சொன்னது சரி. காகித பூவுக்கு வாசனை இல்லைன்னு தெரிஞ்சதும் அதை நான் தேடிட்டு தான் இருந்தேன். இனி வேண்டவே வேண்டாம் என்றால் உறுதியான குரலில் விமலா. விமலா அருண் நீட்டிய கையை பற்றி கொண்டு அவள் கூட செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாள். காந்திஹரன் அதிர்ச்சியுடன் உருகி நின்றான். விமலா இவ்வளவு தைரியமா முடிவெடுப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அருண் விமலாவும் அந்த வீட்டில் விட்டு வெளியேறினார்கள். வாசல் கதவை தட்டும் போது விமலா ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவே இல்லை. வெளியே மழை நின்றிருந்தது. மேகங்கள் பின்னால் மறைந்திருந்தனர். நிலவு இப்போது பிரகாசமாக தெரிந்தது. இனிமேல் எங்கே போவோம் அருண் என்று கேட்டாள் விமலா. அதற்கு அருண், உங்களுக்கான கௌரவம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களை வாழவோடு புதிய வடிவில் நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னான் அருண். இனிமேல் நானும் சந்தோஷமாக விளையாடி மகிழ்ந்து இருக்கலாம் என்றான் அருண். பல வருட மௌனத்திற்கு தனிமைக்கு பிறகு விமலாவின் இதழ்களில் முதல் முறையாக ஒரு நிஜமான புன்னகை அரும்பியது. அந்த பயணம் ஒரு புதிய வாழ்க்கை நோக்கி செல்லும் என்று முடிவு செய்தாள் விமலா. உங்களில் நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறேன். டெய்லி இரவிலும் நம்ம விளையாடி சந்தோஷமாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யும், ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.